Hello friends, welcome back to Harsh Hasni channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த தாய்மார்களுக்கு ஏற்கனவே சொன்னால என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ரெசிபி தொகையில் ஒன்று செஞ்சு காமிச்சேன். இன்னொன்று வந்து இதில் ஒன்று செஞ்சு காமிச்சேன் வாழைப்பூடு. அது வந்து அதிகமாக வந்து பூண்டு தொகையில் அரைக்கும் போது கொடுக்கும்போது பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உளுத்தங்கஞ்சியும் ஒன்று செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. அது தாய்மார்களுக்கு ரொம்ப பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ரொம்ப இந்த 2 வயசு 2.5 வயசு வரலும் கொடுக்கும்போது பால் கொஞ்சம் கம்மியாகிடும். நம்மளுக்கு ஒரு 1 இயர் குழந்தைகளுக்கு ஆனாலே பால் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம டேப்லெட் அது எதுவும் சைடில் எடுத்துக்கவே வேண்டாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் 2ல் 3ல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே சாப்பாட்டோட சாப்பிட்டோம்னாலே நல்ல குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பால் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீரில் செய்யுது. பன்னீரில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அப்படின்னு. பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து ப்ரோட்டீன் தான் அதிகமாக தேவை நமக்கு. அதனால வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து அவங்க வந்து நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு இந்த பன்னீரில் வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு கப்பில் போட்டு. அது வந்து ஸ்பூனில் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைகளுக்கு நிறைய பால் கரைக்கும். அதனால வந்து இப்போ நான் வந்து அந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, அடுப்புல ஒரு கடாயை போட்டுக்கணும். நம்ம கடாயை போட்டுட்டு நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் நெய்ங்க. இந்த ரெசிபிஸ் பூராவுமே வந்து எண்ணெயை ஆட் பண்ணக்கூடாது, ஃபுல்லா நெய் தான். ஸ்விம்ல வச்சுங்க அடுப்பை, கடைசி வரல ஸ்விம்ல இருக்கணுங்க. ஏன்னா பன்னீர் வந்து டக்குன்னு வந்து தீஞ்சிடும். அதனால வந்து ஒரு 3 ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு ரெண்டு ஜீரகம் பாருங்க, 2 ஜீரகம் அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 20 பல்லுங்க, 20 பல் பூண்டை நான் வந்து அந்த சோப்பரில் போட்டு நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கிடணும். அதை இல்லை சோப்பரில் போட்டு விட்டாலே நல்லா பொடிப்பொடியாக வருதுங்க. அப்போ சீக்கிரம் வதங்கும். அது அதுக்கோசரம் தான் பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் வந்து நல்லா சோப் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சரியாகல பண்ணுங்க. நல்லா கமகமன்னு வாசனை வருது. பூண்டு நல்லா வந்து இதாகிடுச்சுங்க. பூண்டு நல்லா அந்த ராஸ்மல் போக நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் அந்த பூண்டு வந்து பச்சை வாடை இல்லாம இருக்கும். சில லேடிஸ்க்கு வந்து பூண்டை வந்து பச்சையா வந்து பால்ல அரைச்சி கொடுத்தாலே, பால் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு பூண்டை தட்டி அந்த பால்ல நல்லா பூண்டை மேஷ் பண்ணி அந்த பாலில் போட்டு கலந்து சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. அப்படியும் குடிக்கலாம். ஆனா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த பூண்டு ஸ்மெல் பச்சையா அப்படியே போட்டு குடிக்கிறது. அதனால இந்த மாதிரி ரசம் செஞ்சு குடிக்கலாம். ரசம் செஞ்சு ரசத்தை வந்து பூண்டு ரசம் கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிடவும் செய்யலாம். அடுத்தது வந்து இதை வந்து இந்த மாதிரி பூண்டு பொரியல் செஞ்சும் சாப்பிடலாம். இது ரொம்ப பன்னீரும் ரொம்ப சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்க, 2 வெங்காயம் எடுத்து வச்சுட்டேங்க. நான் நைட்டு வரைக்கும் கூட இருக்காது, அது நல்லா இருக்கும், வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நைட்டு என்ன செய்யலாம், வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ள அதை இறக்கிட்டீங்கன்னா ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். டேஸ்ட்டும் மாறாது, அப்படியே தான் இருக்கும் டேஸ்ட். சில ரெசிபிஸ்லாம் வந்து ஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும். பட் ஆனால் இது மாறல, பார்த்துட்டேன் நான். அதனாலதான் மத்தியானம் நீங்க போட்டு கொஞ்சம் சாப்பிடலாம், ஈவினிங்கும் போடலாம், சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க இது.
நல்லா அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பன்னீர் அதில் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் பன்னீர் இது பண்ணும்போது நல்லா அந்த இதுக்கு வந்து 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து அந்த கேரட் சீவுறதுல வச்சு நல்லா சீவிருக்கேன், துருவிருக்கேன் பாருங்க. தெரியுதா? தெரியும்னு நினைக்கிற வீடியோல கரெக்டா காமிக்கிறேன் பாருங்க. நல்லா துருவிருக்கேன். துருவிட்டு அந்த பன்னீரை இதில் அப்படியே சேர்த்துக்கணும். அடுப்பை ரொம்ப ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு அடி பிடிச்சிடும் பன்னீர். ரொம்ப நாளைக்கு அது வந்து வதக்கவும் கூடாது. பன்னீர் வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி ஆயிடும் விருகி. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளவுதான். இப்பதான் நம்ம உப்பு போட்டுக்கணும். ரொம்ப உப்பு வேணா, லைட்டா உப்பு. லைட்டா உப்பு போட்டிருக்கேன். நல்லா இது ஸ்லிம்ல வச்சிருக்கேன். வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா பன்னீர் வதங்கி எடுத்துங்க. வதங்கினா லைட்டா 2 மிளகு தூள், லைட்டா பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதான் வாசனை நல்லா இருக்குங்க. நல்ல சூப்பரான வாசனை. பாருங்க, நெய் வந்து இன்னொரு முட்டை. லாஸ்ட்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிடணும். நீங்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பொரியல் ரெடி. இதுல வந்து நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். வெறுமை அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. வெறுமையே சாப்பிடலாம். வெறுமை சாப்பிட்டாதான் டக்குன்னு வந்து இதாகும் அப்படின்வாங்க, டைஜஷன் ஆகும் அப்படின்வாங்க. அதனால வெறுமையே நீங்க வந்து ஒரு 11 மணி போல குழந்தை பால் குடிக்கிற வரலும் ஒரு 2-2.5 வயசு வரலும் குழந்தை வீட்டுல இருக்கிற லேடிஸா இருந்தா கண்டிப்பா கொடுக்கலாம் 2 வயசு வரலும் பால். அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை செஞ்சு வாரத்துல 1 நாள் 2 நாள் இல்ல நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப அப்படின்னா 3 நாள் கூட செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து உங்க சௌரியம். ஒண்ணும் பண்ணாது. பால் கொடுக்கறதுனால வெயிட் எல்லாம் போடாது, ஒண்ணும் பண்ணாது. கொலஸ்ட்ராலும் உடம்புல சேராது பண்ணிருக்கு. அதனால நீங்க தாராளமா இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு தடவை ரீகேப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் இது முடிஞ்சது. திரும்ப ஒரு ரீகேப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீரை வந்து நல்லா அந்த கேரட் சீவுறது இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு நல்லா சீவி வச்சுக்கணும் நம்ம. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இழுப்பு சட்டியில 2 ஸ்பூன் நெய் விட்டு அதுல வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது ராஸ்மல் போனதுக்கு அப்புறம் 2 ஜீரகம், முதல்ல ஜீரகம் அப்புறம் பூண்டு 2ஐயும் போட்டு வதக்கணும். ராஸ்மல் போனதுக்கு அப்புறம் அந்த வெங்காயம் பொடி பொடியா நறுக்கிற வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு கடைசியில் இந்த பன்னீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா வதங்கிடும். அது வதங்கினதுக்கு அப்புறம் அந்த மிளகு இருக்கு பார்த்தீங்களா, மிளகு வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு 2 பிஞ்ச் மிளகுத்தூள் அப்படி தூவினா போதும். ரொம்ப வேண்டாம் காரம். 2 பிஞ்ச் ஒரு டேஸ்ட்டுக்கு தூவினா நல்லா இருக்கும். அதனால தூவி வச்சாச்சு. ரெடிங்க, பன்னீர் பொரியல் ரெடி. இது வந்து நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எங்க வீட்டுல எல்லாம் கேட்கறாங்க, பால் கொடுக்குற தாய்மார்கள் தான் பன்னீர் சாப்பிடணுமா, நாங்க ஜென்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதா, ஏன் எங்களுக்கு எல்லாம் பன்னீர் ஒத்துக்காதா, எங்களுக்கு செஞ்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அவங்களும் கேட்கறதுனால ஜென்ஸுக்கு சேர்த்து செய்யலாம், தப்பு கிடையாது. அவங்க சாப்பிட்றாங்கன்னா தாராளமா கொடுக்கலாம், தப்பே இல்லை.
அதனால வந்து அவங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமா இருங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனால் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பண்ணீங்கன்னா எங்கள் வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.